ஆஸ்ட்ரோ டிவி ஆதி இணையர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், லாபஸ்தானத்தில் பாருங்க சூரியன், புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி விரயஸ்தானத்தில் புதன் பகவான் அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக சஞ்சாரம் செய்கிறார்கள். அதாவது மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது கடகராசிக்காரர்களுக்கு மிக அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையும் அதிர்ஷ்டமான ஒரு நிலை கடகராசிக்காரர்களுக்கு. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி, வாக்காதிபதி, குடும்பாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தனக்காரகன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி பாருங்க சுக்கிரன், இவங்க எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது தீராத சில கஷ்டங்களுக்கு பாருங்க தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் நடந்தேறும். அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல பணப்புழக்கம் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். அதே போல் புதுசாக ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் கட்டிடம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. சூரியன் 2ஆம் அதிபதி தனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பணம் பார்த்தீங்கன்னா சரளமாக புழங்கும். வராத பணமெல்லாம் சேரும். பெருந்தொகைகள் சிக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் வாக்காதிபதி, நல்ல பேச்சாற்றல் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். நம்பிக்கை நாணயம் சிறந்து விளங்கும். அதுவும் ஒரு சிறப்பு. அதே போல் குடும்பாதிபதி அவர். குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அப்போ தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தனக்காரகன் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் சூரியனுக்கு 11ஆம் இடம் ஒரு சிறப்பான இடம். ஜூன் 15ஆம் தேதி வரையும் சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பார். அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். அரசியல்வாதிகளான சில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் தகப்பனாருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் கடகராசியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தகப்பனாருக்கு ஏதாவது வேலை உத்தியோகம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சூரிய லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையும் சூரிய லாபஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. நல்ல சரளமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். ஏன் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் உங்களுக்கு தனாதிபதி, தனக்காரகன், சுக்கிரன் இவங்கெல்லாம் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபாதிபதிங்க. மேலும் ஒரு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். தாயாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதிய முதலீடுகள் பார்த்தீங்கன்னா லாபம் தரும். சில இடுபறியாக இந்த காரியங்கள் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் அந்த வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி வலுத்திருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மனைவி வழி ஆதாயத்தை கொடுக்கும். நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க இந்த சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது.
அதே சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 தேதி பிறகு 2ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். இந்த காலகட்டத்தில் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஜூன் 15 தேதிக்கு பிறகு அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். 2ஆம் அதிபதி 12ல் மறைவது. அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் இழுவரியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க ஜூன் 15 தேதிக்கு பிறகு. அதே போல் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. என்றைக்கும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராரு. அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது, எழுதப்படாத இடத்தை எழுதுறது, இது போன்ற சுப செலவுகளை செய்ய முடியும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பது இந்த மாதம். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் 3ஆம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். விலை உயர்ந்த செல்போன்கள் வாங்குறது, அதே போல் குடும்பத்தில் ஆபரணங்கள் வாங்குறது, இதெல்லாம் அதிர்ஷ்டம். கடகராசி பெண்களுக்கு ஆபரணத்தின் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நிறைய ஆபரணங்கள் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே புதன் விரயஸ்தானத்துக்கு வரார். ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு செக்ஷன் மாற்றம் ஏற்படுவது, ஒரு வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுறது, இல்லைன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இது போன்ற ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 9 தேதிக்கு பிறகு. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல லாபத்தை பார்க்க முடியும், நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் தான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதாவது ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் விலகி ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது 11ஆம் அதிபதி திசையினுடைய புத்தியினுடைய காலகட்டத்தில் தான். இந்த மாதம் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருப்பது சில கஷ்டங்களுக்கு முடிவு தெரியும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியிலேயே. அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்காரர்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் சனி 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். பேச்சு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கண்களில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுவது. அதே போல் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் இந்த மாதம் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல இருப்பார். புது வேலை கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் சுபகாரியங்கள் பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். மேலும் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், சொந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது. அப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பது புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும் செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 25, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதில் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 5, 6, ஜூன் 9, 10, 11, ஜூன் 14, 15, அதே போல் ஜூன் 22, 23, 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.